நேபாள பெருவெள்ளத்தில் பலியானோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதன்படி 165ஆக உயர்ந்திருக்கிறது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் 165 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாக நேபாள பேரிடர் குறைப்பு ஆணையம் தகவலானது தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். நேபாளத்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. மேலும் உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பலியானோர் எண்ணிக்கை 165ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று காலை அது 160 என்று சொல்லப்பட்டது. பின்னர் அது 162ஆக உயர்ந்தது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த எண்ணிக்கை 165ஆக உயர்ந்திருக்கிறது. காணாமல் போனவரின் எண்ணிக்கை 590ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த காணாமல் போனவர்களை தேடக்கூடிய பணி மற்றும் சிக்கியிருப்பவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாள ராணுவம் சீன நாட்டினுடைய மற்ற நாடுகளுடைய அந்த உதவியோடு தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு மணி நேரம் அதிகரிக்க உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட உடனேயே அங்கிருந்து ஒரு தகவல், அதாவது நேபாள நாட்டிலிருந்து என்ன தகவல் இருந்தது என்றால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் கூட நேற்று மாலை 8ஆக இருந்த அந்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே தற்போது அது 165 என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கிறது. எனவே நேரம் ஆக இன்னும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றே அஞ்சப்படுவதால் கவலைகளும் மேலும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.